வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டிசைனிங் வீடியோ கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இந்த சேனலில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணலான் இருக்கேன், ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வர இமேஜஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி சேனலில் பார்த்த மேக்கிங் வீடியோவோட இமேஜஸ் தான் வரும். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. என்னென்னா என்னோடய சேனலோடைய மேக்ஸிமம் என்னோடய சேனல் ஒரு நாளைக்கு எப்படியும் 4 to 6 hours வந்து பார்க்குறீங்க. அதாவது எல்லா வீடியோஸையும் சேர்த்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், உங்களை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், ஆப்வியஸ்லி என்னோடய சேனல் க்ரோத்துக்காகவும். இது ரெண்டாவது விஷயம். சேனலையும் வந்து நான் கொஞ்சம் இப்படியே இருந்துகிட்டே இருந்தால் சரி வராது இல்லையா. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கும், அதாவது என்னோடய சேனலை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ஏதாவது நான் டிஃப்ரெண்ட்டாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசித்து பண்ண வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நான் எப்போ போடுறேனோ, அதாவது நான் நாளைக்கு போடுவேன், எப்போ போடுறேனோன்றதையும் சொல்லிடுறேன். நாளைக்கு நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோ நாளைக்கு போடுற வீடியோ வந்து நம்பர் 1 வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6 அப் டு 10 வரைக்கும், அதாவது அடுத்து போடுற 10 வீடியோஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு இன்பிட்வீன், அதாவது வீடியோவில் இடையில 3 questions கேட்க போகிறேன். 3 questions அந்த கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் இருக்கும், அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து அதுலேருந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் எஸ்ஆர் நோ டைப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 டைப்பாக இருக்கும். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 questions கேட்பேன். ஈச் வீடியோ 3 questions இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா. ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லையும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கும் நீங்கள் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி, அதாவது கமெண்ட் செக்ஷனில் என்ன கமெண்ட் பண்ணிங்களோ சேம் நேமோட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 questions எது ரிலேட்டடான கொஸ்டின் அப்படின்றது நாளைக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் 3 questions இருக்கும். 3 questionsக்கு நீங்கள் ஆன்சரை கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணணும், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணணும் வித் சேம் நேமோட. அவ்வளோதான். இது நீங்கள் வந்து இதை அப்படியே 10 வீடியோஸ்க்கு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இப்போ நாளைக்கு வீடியோ போடுறதுல 3 questions இருக்கும். ஒருவேளை நீங்கள் டுமாரோ பார்க்கல, ஒரு 3 days 4 days இல்லை 1 week கழித்து தான் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதில் நாமளும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இந்த 10 வீடியோஸ் நான் போட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வேணாலும் வீடியோ 1 வீடியோ 2 அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஹெட்டிங்கில். ஸோ அதை வச்சு நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இத்தனை மணி நேரம் பார்த்து இந்த வீடியோவுக்கு ஆன்சரும் பண்ணுறீங்க, அந்த வீடியோவில் உள்ள கொஷினுக்கு ஆன்சரும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று எம்ப்ராய்டரியில் ரிலேட்டடாக இருப்பீங்க, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவீங்க. இல்லைனா ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களால தான் இவ்வளோ நேரம் பார்க்க முடியும், சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு இப்போ 10 வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 30 questions இருக்கும். ஸோ அந்த 30 questionsல யார் மேக்ஸிமம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 30ல் யார் அதிகமாக ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க, அப்புறம் செகண்ட் வாங்கியிருக்காங்க, இவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.